பேசிக்கா ஹெச்டிஎம்எல்க்கு வந்து ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல். இப்போ யாருக்கா தெரியுமா ஏன் வந்து இதை இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் இது பண்றாங்க? ஃபைல் டாட் ஹெச்டிஎம்எல் இல்லை வேற ஏதாவது ஹெச்டிஎம்எல் கிரியேட் பண்ணலாமே, எதுக்கு இண்டெக்ஸ் டாட்? இப்போதைக்கு நீங்க எந்த கோடிங் பண்ணாதீங்க, ஓகேவா? ஓகேவா, நான் என்ன கோடிங் எப்போ போறோம் என்னன்னு நான் சொல்றேன். இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் ஏன் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, டிஃபால்ட்டா இந்த ப்ரௌசர்ஸ் இருக்குல்ல, இந்த ப்ரௌசர்ஸ் வந்து ஒரு நம்ம வந்து இந்த ஒரு ஃபைல்ஸை வந்து பப்ளிஷ் பண்ண போறோம், ஒரு வெப்சைட்டா கன்வெர்ட் பண்ணி இது பண்ண போறோம் அப்படின்னா இந்த ப்ரௌசர் வந்து டிஃபால்ட்டா என்ன பண்ணும், அதாவது அந்த பப்ளிஷ் பண்ற ப்ரௌசர் வந்து என்ன பண்ணும்னா இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல், அதாவது ஹெச்டிஎம்எல் ஃபைல் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணோம். அந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலுக்கு வந்து இண்டெக்ஸ்னு ஒரு பேர் இருக்கா, நம்ம என்ன பேர் வேணாச்சும் கொடுக்கலாம், ஆனா வந்து அந்த ப்ரௌசர் வந்து தேடுறது வந்து இண்டெக்ஸ் அப்படின்ற பேர்ல ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் இருக்கா அப்படின்றத தேடும். ஸோ இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்ன்றது தான் மெயின், ஓகேவா? எல்லாம் எந்த வெப்சைட் ஆனாலும் சரி அந்த ஃபைல் அந்த வெப்சைட்டோட மெயின் பேஜ் வந்து இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் தான் பேர் வச்சிருப்பாங்க. அதை நம்ம இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் வந்து மாத்தி கூட இது பண்ணிக்கலாம், ஓகேவா? ஆனா பேசிக்கா இதை வந்து எப்படி சொல்றது, ஒரு கல்ச்சரா ஏதோ ஒரு சொல்லுவாங்களே, ஒரு பாரம்பரியமா சென்டிமெண்ட் மாதிரி ஏதாச்சும் மெயின்டைன் பண்ணுவாங்க இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்ன்றது, ஓகேவா? ஸோ நீங்க வந்து இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் பேர் வச்சு ஒரு இது பண்ணீங்கன்னா ப்ரௌசர் வந்து மற்ற ஹெச்டிஎம்எல் ஃபைல்ஸ் விட இந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இதை வந்து ப்ரௌசர்ல வந்து இது பண்ணும், ஓகேவா? இப்போ நான் ஒரு சில எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் உங்க ஏதாவது சொல்றேன், அதெல்லாம் எதுக்குன்னு இப்போ பார்க்கலாமா? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நான் என்னோட இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் ஃபைல போயிட்டு ஷிஃப்ட் ஒன் அமுத்தினா எக்ஸ்பிளமெண்ட்ரி மார்க் வரும். ஸோ நான் என்டர் கொடுத்தேன்னா இது மாதிரி எனக்கு ஒரு பேசிக் பாய்லர் கிரியேட் ஆயிரும், ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் ரைட் கிளிக் ஸ்பீடா போறேன்னா யாராவது ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க, ஓகேவா? இப்போ வந்து இந்த ஏரியா இது வந்து பிளே கிரவுண்ட், ஓகேவா? இந்த பிளே கிரவுண்ட்ல என்ன பண்றேன், ரைட் கிளிக் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தனா இந்த இடத்துல ஓப்பன் வித் லைவ் சர்வர் இருக்கா, இதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு வெப்சைட் வந்து இப்போ ஒரு வெப் ப்ரௌசர்ல ஓப்பன் ஆகும், ஓகேவா? பார்த்தா இந்த இடத்துல வந்து இப்போ இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு இருக்கு. பார்த்தாவே பிளாங்கா இருக்கு, ஒயிட். ஓகே, இப்போ நான் இது போறேன். இந்த ஹெட் தான் வந்து இந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கும். ஐ மீன் இந்த ஹெட் வந்து இந்த இடத்துல, ஓகேவா? இங்க மேல இங்க இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கும். இங்க கீழே இந்த ஒயிட் ஸ்பேஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் தான் இது வந்து பாடி சொல்லுவாங்க, ஓகேவா? ஒயிட் ஸ்பேஸ் வந்து பாடின்வாங்க. ஒரு லைன் அப் போட்டுருவோம். இதுக்கு மேல ஃபுல்லா வந்து ஹெட் பர்பிள் கலர், கீழே ரெட் கலர். பென் 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 இந்த கீழே இந்த ரெட் கலர்ல இருக்கிறது எல்லாமே, ஓகேவா? நான் அழைச்சிட்றேன் பார்க்காதீங்க. அட்மிட், ஓகே. ரியாத் வந்து அவங்க லேப்டாப் கனெக்ட் பண்ணாங்க. இந்த ரெட்ல இருக்கிறது எல்லாமே வந்து பாடி பாடி டேக் வந்து இன்கார்பரேட் பண்ணது, ஓகேவா? ஜஸ்ட் நான் அழைச்சிக்கிறேன். இப்போ நான் இது உள்ள போயிட்டு ஏதாவது பண்ணேன்னா அந்த பாடி டேக்ல தான் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஜஸ்ட் நான் H1 அப்படி கொடுத்து சும்மா ஒரு இது ஏற்கனவே நீங்க பார்த்துருப்பீங்க, பாரம்பரியமான ஒரு இது. எல்லா ப்ரோக்ராமரும் சொல்லுங்க, யாராவது சொல்லுமா? எனிபடி anyone tell? ரோஷினி, ரோஷினி லேப்டாப், உங்க ஐடி வந்து கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. ஸ்வேதா, கொஞ்சம் ஏதாவது சொல்லணும்னா மட்டும் அன்மியூட் பண்ணுங்க, இல்லைன்னா மியூட் பண்ணி வச்சிருங்க, ஓகேவா? மியூட்ல தான் இருக்கு வந்து. புரியல. இல்ல, லேப்டாப் வந்து அன்மியூட்ல இருக்கு. இல்ல லேப்டாப்ல இதுவே கனெக்ட் பண்ணல, ஆடியோவே கனெக்ட். இப்ப யாருதுல ஆடியோ ஏதோ, ஒரு நிமிஷம் நான் ஜூம்ல போய் செக் பண்ணி பார்த்தேன். தான் ஆடியோ வந்துட்டு இருக்கு ஏர்ஸ்ல. ஓகே, இப்ப நின்றுச்சு. சரி, ஓகே கைஸ், ஓகேவா? இது வந்து ஒன்றும் இல்லை, இங்க வந்து ஹலோ, ஓகேவா? இந்த எல்லா ப்ரோக்ராமர்ஸும் அவங்க லைஃப்ல ப்ரோக்ராம் பண்ணி பிரிண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் வேர்டிங்ஸ் இதுவாகும். ஹலோ. இப்போ டாக்குமெண்ட்ல பார்ப்போம். பார்த்தால் ஹலோ வேர்ல்டு வந்து விட்டது நமக்கு, ஓகேவா? இது வந்து இந்த 12.001 #5000 வந்து லோக்கல் ஹோஸ்ட்னு வாங்குது, ஓகேவா? ஜஸ்ட் இதை நம்ம சிஸ்டத்துல தான் போட்டு பார்த்துக்க முடியும். இது நீங்க உங்க இதுல வந்து போட்டு பார்த்தீங்க, உங்க போன்ல வந்து போட்டு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே வராது, ஓகேவா? இது வந்து ஒரு ட்ரிக் ஒன்று இருக்கு. நம்ம வந்து வெப்சைட்டை வந்து டெவலப் பண்ணும்போது ஃபோன்ல இருந்தா எப்படி இருக்கும், அதாவது ஃபோன்ல பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், இந்த மாதிரி மானிட்டர்ல பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், அதாவது டேப்லெட்ல பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், ஃபோனே வந்து போர்ட்ரேட் மோட் லேண்ட்ஸ்கேப் மோட்ல வச்சு பார்க்கும்போது ஒரு ஒரு இதுலயும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும், ஓகேவா? அதுக்கெல்லாம் வந்து ஃபோன் கான்ஃபிகரேஷன் பண்றது அந்த மாதிரி நிறைய கான்ஃபிகரேஷன் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு சில ட்ரிக் இருக்கு. ஒன்றும் இல்லை, விண்டோஸை ப்ரெஸ் பண்ணா உங்களுக்கு கமாண்ட் ஓப்பன் ஆயிரும்ல, கமாண்ட்ல போயிட்டு ஐபி கன்ஃபிக்
இதை எதுவும் மண்டையில ஏத்திக்காதீங்க. நான் ஜஸ்ட் இப்படி இருக்குன்னு சொல்றேன். ஓகேவா? ஐபி கன்ஃபிக்னு போட்டேன்னா இந்த இடத்துல என்னோட ஐபி அட்ரஸ் இருக்கும். ஓகேவா? இதை நான் காப்பி பண்ணி ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணி என்னோட ஃபோன்ல போட்டேன்னா யாரோ ஒருத்தவங்க சேட் வந்திருக்காங்க. நோ. என்ன நோ? ஜி நீங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டே சொல்லலாம். நோ நைட் என்ஜிபினா நைட்டு தானே, இல்லைன்னா வேற நோ இல்ல நத்திங் இல்ல நத்திங்கா? இத நாங்க பண்ணணுமா? இல்ல இல்ல, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே. நான் எது பண்ணணும் நான் சொல்றேன். ஓகேவா? ஜஸ்ட் இந்த ஐபி அட்ரஸ் உங்க ஃபோன்ல போட்டு இது பண்ணீங்கன்னா உங்க ஃபோன்ல வந்து இந்த லோக்கல் ஹோஸ்ட் வெப்சைட் வந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு ஃபர்தரா நான் இது எல்லாமே சொல்லுவேன். நான் உங்களுக்கு இப்போ ஒரு ஓவர் வியூ தரேன் எல்லாத்துக்கும். ஓகேவா? அன்னைக்கு நான் சொன்னனே நீங்க திரும்பி ரீகால் பண்ணிக்கணும். இதை வந்து உங்க ஃபோன்லேயே போயிட்டு நீங்க கான்ஃபிகர் பண்ணி இது பண்ற மாதிரி இருக்கும். பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து நீங்க உங்க ஃபோன்ல பார்க்கலாம். ஸோ தட் மொபைல்ல வந்து டெவலப் பண்ணும்போது நீங்க ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு தான் நான் சொல்லுவேன். ஹலோ வேர்ல்டு வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிச்சு. ஓகேவா? இப்போ வந்து பேசிக்கா HTML எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் ஒரு சில டிப்பு சொல்றப்ப அது ஃபோன்ல எப்படி பார்க்கறது அப்படின்ட்டு இதை நீங்க இப்போ மண்டையிலே திருப்பி W3 ஸ்கூல்ஸ்க்கே போயிட்டு என்னென்ன டேக் இருக்கு சுத்தி வளைச்சு வருவான். ஆல் HTML என்ன கூகுள். ஓகே W வச்சுக்கலாம். ஓகே இங்க கொடுத்துருக்காங்க. ம் அப்ரிவேஷன், ஆக்ரனிம், அட்ரஸ் இதெல்லாம் இப்போதைக்கு நம்ம தேவையில்ல. ஓகே இந்த டேக் ஓகேவா? இந்த ஏ டேக் இந்த இடத்துல ஆங்கர், அதாவது நான் எப்படி சொல்றேன்னா பேரு, அந்த பேர் வந்து எதுக்கு, அதோட சின்டாக்ஸ் இப்படிதான் நான் சொல்லுவேன். இதை நான் வந்து அந்த கோட்லயும் போடுறேன். உங்களுக்கு இப்போதைக்கு மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட்லயே போயிட்டு இன்னொன்னு டேக்ஸ் டாட் HTML இது பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த டேக்ஸ் டாட் HTML வந்து நான் உங்களுக்கு லைவ் சர்வர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போதைக்கு வந்து காலியா இருக்கு. இது வந்து பாய்லர் பிளேட் இருக்கும். இந்த இடத்துல டைட்டில் இருக்கு தெரியுதா? இந்த டைட்டில் இப்போதைக்கு டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரௌசர்ல இந்த இடத்துல பார்த்தா இந்த ஐபி அட்ரஸ் தான் இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல ஐபி அட்ரஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த டைட்டில போயிட்டு டாக்ஸ் அப்படின்னு பேர் மாத்திடலாம். பேர் மாத்திட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணுவோம்னா அது பார்க்கலாம். பார்த்தா இந்த இடத்துல டாக்ஸ் மாறிடுச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்ற பாயிண்டா சொல்றேன் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒரு பேப்பர் பென் கையில வச்சிருக்கீங்கல்ல? ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் கோடிங்கை வந்து இந்த இதுலயே வச்சு புஷ் பண்ண பாக்குறேன். ஸோ தட் நீங்க எப்போ வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம். நீங்களே எழுதி வச்சுக்கோங்க. ஓகேனா ஒரு தம்ஸ் அப் காட்டுங்க எல்லாரும். ஓகே ஒரு பேப்பர் பென் வச்சு எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதான் பேசிக் பாய்லர் பிளேட். இதை வந்து ஷிஃப்ட் 1 அமுத்தினா எக்ஸ்பிளமேட்டரி மார்க் அதை என்டர் கொடுத்தா இந்த மாதிரி வந்துடும். டைட்டில் டேக். ஸோ வாட் டைட்டில் டேக்னா டைட்டில் டேக்ல நம்ம என்ன போடுறோமோ அது வந்து வெப்சைட்டோட டைட்டிலாக மேல வந்து தெரியும். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த கீழே வர நம்பர்லாம் கண்டுக்காதீங்க. டைட்டில் டேக்ல என்ன போடுறோமோ அது வந்து டைட்டிலா வந்துடும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாடி டேக். இதான் பாடி. ஓகேவா? பாடி டேக் எல்லா டேகுக்கும் வந்து ஓப்பனிங் டேக். ஓகேவா? இதான் ஓப்பனிங் டேக். இது வந்து க்ளோசிங் டேக். அதே டேக்ல முன்னாடி ஒரு ஸ்லாஷ் போட்டா க்ளோசிங் டேக். ஓகேவா? ஒரு சிலதுக்கு வந்து வெறும் ஓப்பனிங். எக்ஸாம்பிள் வந்து பிஆர்னு ஒரு டேக். ஓகேவா? இந்த டேகுக்கு ஒன்லி ஓப்பனிங் மட்டும்தான், க்ளோசிங்கே கிடையாது. இந்த மாதிரி ஒரு க்ளோசிங்கே கிடையாது இந்த டேகுக்கு. ஓகேவா? இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, வாய்டு டேக்ஸ்னா. ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்குறேன். வாய்டு டேக்ஸ் கொடுத்துருக்கிறேன். நீங்க கமெண்ட் பண்ணிடுறேன். இதுலயே கமெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? இதுலயே கமெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஜெகன் ஏய் யார் வந்தான்னு தெரியல. என் நாய் குடிச்சு ஓகே இது வந்து இது மாதிரி. ஓகேவா? ஒரு டேக்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டைட்டில் டேக்ல என்ன போட்டாலும் அதை வந்து வெப்சைட்டோட நேமா ரெஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் எல்லா டேக்கும் ஒரு ஓப்பனிங் டேக் ஒரு க்ளோசிங் டேக் தெரியுதா? குட்டி குட்டியா தெரியுதா? இல்ல ஓரளவுக்கு டீசென்டான இதெல்லாம் தெரியுது? இல்லை நான் ஜூம் பண்ணவா இருக்காது? யாரோ ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. தெரியுது? ஓகே இல்லைனா கொஞ்சம் ஜூம் பண்ணணும்னா சொல்லுங்க, ஜூம் பண்ணிக்கலாம். இல்ல இல்ல லேப்டாப்ல பாக்குறோம்ல அதனால தெரியுது. ஓகே ஓகே தெரிஞ்சா ஓகே. அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து எல்லா டேக்கும் வந்து ஓப்பனிங் க்ளோசிங் இருக்கும்.
ஒரு சில டேக் வந்து ஓப்பனிங் மட்டும்தான் இருக்கும். அந்த ஓப்பனிங் மட்டும் இருக்கிற டேக்ஸுக்கு பேரு வாய்ட் டேக்ஸ். ஓகேவா? அதை வந்து இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன். இந்த கோடை வந்து நான் கிட்ல புஷ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க திருப்பி புல் பண்ணி பார்க்கும்போது இல்ல எடுத்து ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த பாடி டேக்ல நம்ம என்ன போடுறோமோ அதுதான் வந்து வெப்சைட்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். பாடி ஓகேவா? அந்த மெயின் ஏரியால ஒயிட் ஏரியால. ஓகேவா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இன்லைன் சிஎஸ்எஸ், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ், அது மாதிரி நிறைய இருக்கு. நமக்கு இப்போதைக்கு அதாவது தேவையில்லாத டாபிக். நம்ம சும்மா ஜென்ரலா பார்க்கும்போது அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் டேக்னு ஒரு டேக் இருக்கு. அதுல மொத்தம் 6 வேரியேஷன். ஓகேவா? இப்போதைக்கு எத்தனை பாயிண்ட் சொல்றேன்? ஏன்னா நானும் உங்க கூட எழுதிட்டு வரேன். அப்பதான் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் சொல்லல எனக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் தெரியும். டைட்டில் டேக் பத்தி சொன்னேன். நெக்ஸ்ட் டேக்ஸை பத்தி சொன்னேன். வாய்டு இதை பத்திலாம் சொன்னேன். நெக்ஸ்ட் பாடி பத்தி சொன்னேன். ஓகே, இப்போ வந்து என்ன சொல்ல போறேன்? H1 H2 H3. ஓகேவா? ஜஸ்ட் நீங்க ஒன்றும் இல்லை, ஹெச்ன்னு போட்டாலே இதுலயே வந்து மொத்தம் 6 காட்டும். 1 2 3 4 5 6 காட்டும். ஓகேவா? நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை கொடுத்துக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரு 6 அந்த H1 H2 H3 6 டேக் இது பண்றோம். நான் ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல இதை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். திருப்பி நான் ஒரு ரீகால் மாதிரி கொடுக்குறேன். ஓகேவா? மொத்தம் 6 டேக். இதுல எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், ஹலோ அப்படின்னு போடுவோம். போட்டு நமக்கு இப்போ வெப்சைட்ல அவுட் புட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஹலோவே வந்து டிஃபரெண்ட் ஃபாண்ட் சைஸ்ல வந்து இது இருக்கும். அண்ட் ஒரு டிப். ஓகேவா? இந்த டிப் வந்து நோட் பண்ணிக்கோங்க. எல்லா வெப்சைட்லயும் சரி, எல்லா மொபைல்லையும் வந்து 16 பிக்சல் தான் வந்து டிஃபால்ட் ஃபாண்ட் சைஸ். ஓகேவா? இது வந்து நமக்கு அடிக்கடி நடுவில் தேவைப்படும். டிப்பு தான் சொல்லிட்டு வாரி விட்டுறாதீங்க. டிஃபால்ட் ஃபாண்ட் சைஸ் வந்து 16 பிக்சல். ஓகேவா? பிக்சல் வந்து ஒரு பிக்சல் வந்து அப்ராக்சிமேட் தான். ஒரு டிஸ்பிளேக்கும் ஒரு இதுக்கும் டிவைஸுக்கும் மாறும் பிக்சல் ரேட், பிக்சல் டென்சிட்டியை பொறுத்து. பட் ஃபாண்ட் வந்து 16 பிக்சல் டிஃபால்ட் ஃபாண்ட் சைஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து 6 ஹெட்டிங் டேக் இருக்கு. இதுல வந்து மோஸ்டா H1 H2 வரும். H6 எல்லாம் ரொம்ப ரேர் யூஸ் பண்றது. இதை தவிர்த்து இவனுக்கு அடுத்து ஒரு டேக் இருக்கான். அவன் தான் வந்து பேராகிராஃப் டேக். ஓகேவா? அவன் சிம்பிளா பி தான் அவன். இது எல்லாமே வந்து நான் வாய்ட் டேக்ஸ். இதுக்கு வந்து ஓப்பனிங் இருக்கும், க்ளோசிங் இருக்கும். இதை தவிர்த்து வெளில எங்கேயா போட்டிங்கன்னா காட்டும். பட் ப்ரௌசர்ல வந்து எரர் வரும். ப்ரௌசர் கன்சோல்ல எரர் வரும். ப்ரௌசர்ல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் அது வந்து ஒரு தப்பான மெத்தட். ஓகேவா? இப்போ வந்து பேராகிராஃப் டேக் கைஸ், இதை வந்து நீங்க லேப்டாப்ல போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நான் இப்போ சொல்றது வந்து கவனிச்சு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. லேப்டாப்ல பண்ணும்போது நான் லேப்டாப்ல பண்ணணும் அப்படின்னு நான் இன்டிமேட் தரேன். ஒரு 5 மினிட்ஸ் டைம் தரேன். அப்போ லேப்டாப்ல ஏன் லேப்டாப்ல பார்க்க சொன்னேன்னா, இப்போ நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா லேப்டாப்ல பார்க்கும்போது தெரியுது அப்படின்ட்டு, அதுக்காக தான். ஃபோனில் கூட நீங்க ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு ஃபோன் யூஸ் ஆக போகுது, ஒன்லி லேப்ல தான் இது பண்ண போறீங்க. ஓகே, இப்போ பேராகிராஃப் டேக்ல என்ன பண்றோம், நமக்கு வந்து இப்போ ஒரு டம்மி பேராகிராஃப் வேணும். ஸோ அதுக்கே வந்து விஎஸ் கோட்ல வந்து டிஃபால்ட்டா ஒரு இதை கொடுத்துருக்காங்க, லோரம்னு. ஓகேவா? லோரம்ன்றது வந்து நீங்க என்ன பண்ணீங்க, லோரம் யாரோ அட்மிட் லோரம் அப்படின்றத டைப் பண்ணி ஷிஃப்ட் போட்டு அந்த ஸ்டார் ஆஸ்டிக்ஸ் இருக்குல்ல அதை போட்டு 2 கொடுத்தீங்கன்னா ஒரு 2 லைனுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும் இந்த டம்மி டெக்ஸ்ட். ஓகேவா? பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு 2 லைனுக்கு டம்மி டெக்ஸ்ட் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு. இது வந்து ஏதாவது ஒரு பேராகிராஃப் வச்சு பார்க்கணும் எனக்கு அப்படின்னா, அங்க பார்க்கும்போது 2 லைனே, இதுல 3 லைன் இருக்கும். கிட்டத்தட்ட 2 லைன் வந்துச்சு பாருங்க. ஓகேவா? ஒரு 2 லைனுக்கு வந்து நமக்கு டம்மி டெக்ஸ்ட் வந்து இது ஆகும். ஓகேவா? இதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுக்கு ஃபாண்ட் சைஸ், டிஃபால்ட் ஃபாண்ட் சைஸ் வந்து 16 பிக்சல். என்ன செக் பண்ணி பார்க்கலாமா? ஒன்றும் இல்லை, F12 அமுத்தினா இந்த மாதிரி இன்ஸ்பெக்ட் வரும். இந்த டெவலப்பர் டூல் ரொம்ப 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 முக்கியமான ஒரு டூல். ஓகேவா? இப்போ நான் வந்து இதில் ஹவர் பண்ணிருக்கேன். இப்போ நான் மவுஸ் எடுத்தனா போயிடும். ஸோ நீங்களே என்ன பண்றீங்க, பின்னு போட்டிருக்க பிங்க் கலர்ல, அது கீழே பார்த்தா கலர்னு இருக்கும். அது கீழே வந்து ஃபாண்ட்னு போட்டு 16 பிக்சல்னு போட்டிருக்காங்க. தெரியுதுன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க எல்லாரும். ஐயா, ஒருத்தருக்கும் தெரியலையா? என் மைக் அன்மியூட்ல தான் இருக்கு, அன்மியூட்ல தான் இருக்கு. என் வாய்ஸ் எல்லாம் கேட்குது. ஓகே, ரியாத் ஒரு டன் காமிச்சிருக்காங்க. மற்றவங்களுக்கு புரியலையா? ஸ்பீடா ஏதாவது போடுறான் இல்லை ஏதாவது குழப்பறான்?
யாராவது அட்மிட் பண்ணிட்டு சொல்லுங்களேன் கொஞ்சம் என்ன இதுன்ட்டு எனக்கு. திருப்பி சொல்லுங்க. ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ வந்து என்ன பண்றோம்னா பாடி டேக்ல தான் வந்து நம்ம என்ன பண்ணாலும் அது ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா, வெப்சைட்ல என்ன பண்றோமோ அது எல்லாத்தையும் பாடி டேக்ல தான் பண்ணுவோம், அதை நம்மளால பார்க்க முடியும். டேக்ல வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஓகேவா, வாய்டு, நான் வாய்டு. ஓகேவா, வாய்ட் எல்லா டேக் வந்து ஒரு ஓப்பனிங் ஒரு க்ளோசிங் இருக்கும். எக்ஸாம்பிள் இது ஒரு இந்த H1 அப்படியே அதே டேக்ல வந்து முன்னாடி ஒரு ஸ்லாஷ் போட்டா க்ளோஸ். ஓகேவா, இதுவெல்லாம் நம்ம என்ன டைப் பண்ணாலும் அது அந்த டேகோட இது வந்து ரன் ஆகும். ஓகேவா, தேவையானது. இந்த வாய்ட் டேக்ஸ் எதுக்குன்னா ஜஸ்ட் ஓப்பனிங் மட்டும் தான் இருக்கும். இந்த இடத்துல இருக்கு பாருங்க, வெறும் ஓப்பனிங் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா, இது க்ளோசிங்லாம் கிடையாது. இதுதான் டேக் பத்தின ஒரு பேசிக். ஓகேவா, வெரி வெரி பேசிக். இப்போ ஹெச் ஒன்னா ஒன்றும் இல்லை, இது வந்து ஹெட்டிங் ஹெட்டிங் டேக்னு இதுக்கு பேரு. ஹெட்டிங் டேக் இதெல்லாம். ஓகேவா, இது எல்லாமே ஹெட்டிங் டேக் தான். வேரியேஷன் சைஸ் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும். ஓகேவா, இது வந்து H1 H2. ஓகேவா, அதோட அவுட்புட் இங்க இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் வந்து பேசிக் வந்து பேராகிராஃப் டேக் இது. ஓகேவா, செஷன் வந்து 10 மினிட்ஸ்ல எண்ட் ஆக போகுதுன்னு காட்டுது. இது வந்து பேராகிராஃப் டேக். ஓகேவா, இது வந்து ஜஸ்ட் ஒரு டம்மி பேராகிராஃப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்றது. இப்போ என்ன பண்ணலாம், லோரம் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்கு. ஓகேவா, LOREM, இதையும் நீங்க நோட் பண்ணணும். லோரம்னு ஒரு கீவேர்டு இருக்கு. இந்த லோரம் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணி ஷிஃப்ட் அந்த ஆஸ்டிக்ஸ் போட்டு நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோம், இப்போ 1 2 கொடுத்தோம்னா அத்தனை லைன் வந்து நமக்கு டம்மி டெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா, நான் இப்போ வந்து 2 கொடுக்குறேன், எனக்கு 2 கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு 2 லைனுக்கு ஒரு டம்மி டெக்ஸ்ட் வந்து இப்போ எனக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ ஹிண்ட் என்னன்னா, ஹிண்ட்ல ஒரு டிப் என்னன்னா, எல்லா டிவைஸ்லயும் வந்து இந்த பேஸ் ஃபாண்ட்னு வாங்க இதை. ஓகேவா, திஸ் இஸ் கால் பேஸ் ஃபாண்ட். பேஸ் ஃபாண்ட் சைஸ் வந்து 16 பிக்சல் தான். 16 பிக்சல்னா இதான் சைஸ். ஓகேவா, இது வந்து ஒரு டிவைஸ்க்கும் மாறும். 16 பிக்சல்ன்றது இந்த பிக்சல் டென்சிட்டியை பொறுத்து மாறும். பிக்சல் தெரியும்ல எல்லாருக்கும், இந்த செல்போன் எல்லாம் தண்ணி விழுந்தா கலர் கலரா தெரியுமே, ஒரு ரெக்டாங்கிள் குட்டி குட்டியா தான் பிக்சல். ஓகேவா, இப்போ வந்து இதுல வந்து நான் டெவலப்பர் டூல்ஸ்னா ஒன்றும் இல்லை, HTML வந்து நம்ம வெப்பேஜ்ல இருக்கிற HTML வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட்னு இருக்கும், அதை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த இதை வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் மாதிரி ஒன்று இருக்கும், இதை கொடுத்துட்டு எனக்கு வந்து இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஹலோ பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது மேலே வச்சுன்னா அதோட டீட்டெயில்ஸ் தான் காட்டும் இந்த பாக்ஸ்ல. ஓகேவா, குட்டியா கரெக்டா. இப்போ வந்து H1 இருக்கா, என்னால் மவுஸ் எடுக்க முடியாது இங்க இருந்து, அதான் பார்க்குறேன். வெயிட் பண்ணுங்க, என் ஃபோனில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். வருது. ஓகே, என் ஃபோனில் வருது, கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துல பார்த்தா தெரியும், ஃபாண்ட் வந்து 32 பிக்சல்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ H1 டேக்ல வந்து நம்ம ஏதாவது ஒரு வேர்டிங்ஸை போடுறோம்னா அதோட சைஸ் வந்து 32 பிக்சலாக வந்து நமக்கு அவுட்புட்டில் வரும். ஓகேவா, அதே மாதிரி இப்போ வந்து இந்த பேராகிராஃப் டேக் இது வந்து பேஸ் ஃபாண்ட் சைஸ் வர சொன்னால, பேஸ் ஃபாண்ட்னா 16 பிக்சல் இருக்கான்னு பார்த்துலாமா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதே சேம் அந்த பி கலர் ஃபாண்ட்ல பார்த்தீங்கன்னா 16 பிக்சல்னு போட்டிருக்கோம். எல்லாத்துக்குமே வந்து பேஸ் ஃபாண்ட் சைஸ் வந்து 16 பிக்சல் தான். இது வந்து நமக்கு வேற ஒரு இடத்துல வந்து யூஸ் ஆகும். நான் எந்த இடம்னு சொல்றேன் உங்களுக்கு, இப்பயே சொன்னா புரியாது உங்களுக்கு, அதான் பார்க்குறேன். இப்போ வந்து 16 பிக்சல் வந்து டிஃபால்ட் ஃபாண்ட் சைஸ் எல்லாத்துக்கும். இதுதான் வந்து மேஜரா யூஸ் பண்ற டேக்ஸ். இந்த H1 பி டேக் தான் வந்து மேஜரா யூஸ் பண்ணுவோம். இதை தவிர்த்து வந்து இன்னொரு ஒரு டேக் இருக்கு, ஒரு முக்கியமான டேக். ஓகேவா, இந்த டேக் இல்லைன்னா வந்து நம்ம எதுவுமே பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு டேக் தான் டிவ். டிவ்க்கு நான் ஏற்கனவே சொல்றேன், டிவ் மீன்ஸ் சிம்பிள் ஆஃப்டர் சிம்பிள். டப்பா டப்பா தான். ஓகேவா, டிவ் மீன்ஸ் டப்பா. வெப்சைட் வந்து சிம்பிளா ஒரு குழந்தைக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கலர் அண்ட் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர் இருக்கிற டப்பாவை அடுக்கி வச்சதான் ஒரு வெப்சைட். எக்ஸாம்பிள் காட்டட்டா, இப்போதைக்கு நான் இந்த டைட்டிலை பத்தி சொல்றேன் ஃபர்ஸ்ட், அப்புறம் பாடி டேகை பத்தி சொல்றேன், அப்புறம் டேகை பத்தி சொல்றேன், வாய்ட் டேக் நான் வாய்ட் டேக் பத்தி சொல்றேன், அப்புறம் H1 இருந்து H6 வரைக்கும் சொல்றேன், பேராகிராஃபை பத்தி சொல்றேன், அப்புறம் பேஸ் ஃபாண்ட் சைஸை பத்தி சொல்றேன். இப்ப சொன்னதுல யாருக்கா ஏதாவது புரியலையா? எனிபடி? புரிஞ்சுதுன்னா எல்லாரும் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ஓகே, ரியாத்துக்கு புரிஞ்சிருச்சு, ஸ்வேதாக்கு புரிஞ்சிருச்சு, கைஸ் அதர்ஸ்.
ரோஷினி தர்ஷினி ஓகே உங்களுக்கும் புரிஞ்சுக்கிட்டது. ஹாப்பி 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 ஹாப்பி. ஓகே நான் சொன்ன பாத்தீங்களா, ஒரு சின்ன குழந்தைக்கு வெப்சைட்டை பத்தி சொல்லணும், ஒரு ஃப்ரண்ட் எண்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா சிம்பிள் இதேதான். வெப்சைட்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர் இருக்க டப்பா வந்து அடுக்கிறது தான் வெப்சைட்டு. யூஸ் பண்ணிட்டா இந்த கண்ட்ரோல் பேர் வர செக் ஓகே. ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு, சிம்பிளா ஒரு வெப்சைட் எடுத்துப்போம். அதுக்கு மேல காம்ப்ளெக்ஸா இருக்கலாம். காம்ப்ளெக்ஸ் ஆஃப் இந்தியாவா இருக்கு. ஓகே கீக்ஸ் ஃபார் கீக்ஸ். சரி ஓகே இவனை வச்சு பார்ப்போம். இன்னும் ஒரு 5 minutes இருக்கு. இப்போ இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன தெரியுது? உங்க பென்சில் எடுப்போம். ஒன்றும் இல்லை, இந்த சர்ச் பாக்ஸ் இப்ப மேல இங்க தெரியுதா இந்த கோடு, இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு பாக்ஸ் லைன் அப்படிதான் கொஞ்சம் கோலமாலா வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு பாக்ஸ். அடுத்து இங்க ஏதோ ஒண்ணு கொடுத்துருக்கான், ஸோ இது ஒரு பாக்ஸ். இந்த பெரிய பாக்ஸ் உள்ள இங்க ஒரு ஏதோ ஒண்ணு கொடுத்துருக்கான், இங்க ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கான். ஓகே அண்ட் இந்த இடத்துல ஒரு பாக்ஸ், இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே இது ஒரு பார்ட்டிஷனா பிரியுது ஓகேவா, இது ஒரு பார்ட்டிஷனா பிரியுது. அண்ட் இதுவும் இது இது இடத்துக்குள்ளேயே வந்துடும் ஓகேவா, இந்த சேம் ஏரியா இதுக்குள்ளேயே வந்துடும். ஓகே அண்ட் திஸ் இது ஒரு பாக்ஸ். அண்ட் இங்க இவங்களே பாக்ஸ் பாக்ஸை தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாக்ஸ்ல இருக்கு, ஆல் தனித்தனியா ஒரு பாக்ஸ் 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 ஓகேவா. இப்போ நான் சொல்றது ஏதாவது காமெடியா இருக்கும், பட் சீரியஸ். இதுதான் வெப்சைட்னா இதுதான். ப்ரூஃப் பண்ணிட்டா இல்லை, இது எல்லாத்தையும் எடுத்துடுறேன். எடுத்துட்டு டெவலப்பர் டூல்ஸ்னு சொன்ன பார்த்தீங்களா, யூஸ் ஆகும் அப்படின்ட்டு அதை ஓப்பன் பண்றேன். இப்போ செவலா ஓப்பன் பண்ணலாம், எல்லா ரெஃப்ளெக்ட் ஆகும். ஹெட் டேக் மேல என்னோட இது நானே, இது ஒரு டப்பா ஓகேவா. ஓகே கைஸ், இது ஒரு பெரிய பாக்ஸ். அடுத்து இங்க வருவான், இவங்களாம் ஒரு குட்டி குட்டி பாக்ஸ், இவங்க இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பாக்ஸ், இவங்க இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பாக்ஸ். ஓகே தெரியுதா கைஸ், இவங்க இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பாக்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்க கீழே இவங்க ஒன் பாக்ஸ், இவங்க எல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. சிம்பிள் ஒரு வெப்சைட்னா இதேதான். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டப்பா, டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸ் ஆஃப் டப்பா, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் டப்பா, ஐடென்டிஃபைங் இன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். எவ்வளோ இருக்கு? இன்னும் 1.5 நிமிஷம் இருக்கு ஓகேவா. ஒரு வெப்சைட் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கு அப்படின்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு வெப்சைட்னா சிம்பிளிஃபைடா இவ்வளவுதான், இதுக்கு மேல சிம்பிளிஃபைடா. ஓகே ரோஷினிக்கு புரிஞ்சிருச்சு வயசுல சொல்ல. ஜென்ரலா ஒரு பார்த்தா ஒரு வெப்சைட் என்ன உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லைன்னு நினைக்கிறேன். போக போக ஆயிரம் ஒன்றும் கவலைங்க ஓகேவா. இந்த டப்பாலாம் பார்த்தோம்ல, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாக்ஸஸ். இந்த பாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு டிப்புக்குள்ள தான் இருக்கும். மோஸ்டா 90% 90% ஒரு டிப்புக்குள்ள தான் இருக்கும். ஒரு 10% 10 to 15% தான் வந்து வேற டேக்ஸ் வச்சிருப்பாங்க. பார்க்கலாமா? உங்களுக்கு திருப்பி டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் பண்ணிப்போம். டெவலப்பர் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க தெரியும் உங்களுக்கு, எல்லாமே ஒரு டிப்புக்குள்ள தான் இருக்கும். மெயின்லி ஆத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஏ டேக் ஓகேவா, இந்த மாதிரி ஒரு டேக் டிஃப்ரெண்ட் டேக்ஸ்ல இருக்கும். மற்றபடி இந்த எல்லா லிஸ்ட் இந்த மாதிரி மற்றபடி ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் வந்து லிஸ்ட் ஆயிருக்கும். இந்த லிஸ்ட் அப்படின்ற ஒரு இதுல வந்து இருக்கும். அந்த லிஸ்ட் என்னன்னு நான் சொல்றேன் ஓகேவா. ஓகே செஷன் என்ன எப்போ பண்ண முடியும்? இப்போதைக்கு நான் சொன்னது புரிஞ்சிச்சு அப்படின்றவங்க ஒரு தம்ஸ் அப் கொடுங்க எனக்காக. அவங்க கிட்ட இருந்து என்ன கேட்கற, காசு கேட்கறேன், பணம் கேட்கறேன், ஒரு தம்ஸ் அப் தானே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உத்வேகமா இருக்கும். ஓகே எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. சரி செஷன் எப்போ வேணா எண்ட் ஆகலாம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? எனி கொஸ்டின்ஸ் இருந்தால் ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.